நல்வாழ்த்துக்கள். நாம் ரொம்ப சிறப்பாக வாழணும், நல்லா வாழணும், எல்லாமே நம்மள்கிட்ட இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும், அப்படியெல்லாம் பல ஆசைகள் இருக்குது. ஆனால் நம்ம அந்த மாதிரி வாழ்கிறோமா? ஒரு பெரிய விஷயம், இதில் ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர்ட்டு நிறையவே இருக்குது. பணம் இருக்குது, சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, உற்றார் உறவினர்கள், வித்தியாசங்களுக்கு உதவி செய்யக்கூடியவங்க இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் எல்லா பேருமே இருந்தாலும், பணம் இருந்தாலும் அந்த நினச்ச மாதிரி நம்மளால் வாழ முடியுதா அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கஷ்டப்படுறாங்க. ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படணும்? அதாவது அவங்கள்ட்ட இருக்குது, ஆனால் இல்லாத மாதிரியே கஷ்டப்படுறாங்க. நம்ம உருவாக்குன இந்த பிரபஞ்சமும் சரி, அல்லது மறைமுகமாக நம்மளெல்லாம் பாதுகாக்கிற கடவுள் சக்தி, இறை சக்தின்னு சொல்லி எப்படி சொன்னாலும் சரி, அவங்க நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அவங்க நம்மளை கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்களான்னு நம்ம யோசிக்கிறது இல்லை. நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, இதெல்லாம் நம்மளை கட்டுப்படுத்துது. இது பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள் கட்டுப்படுத்துது, பிரபஞ்சத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கட்டுப்படுத்துது, பிரபஞ்சத்தில் உள்ள எல்லாம் கட்டுப்படுத்துன்னு நினைக்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அவங்களும் நம்மளை கட்டுப்படுத்துகிறாங்களா, இல்லை நம்மளே கட்டுப்பட்டு ஒரு சிறைக்குள்ளே நம்ம இப்படித்தான், நம்ம இதுதான், நம்ம வாழ்க்கை இவ்வளவுதான் அப்படின்னு நினச்சி வாழ்கிறோமான்னு எப்போவாவது நம்ம அதை கொஞ்சம் மாற்றி யோசித்து பார்த்துருக்குறோமா? நம்ம யூடியூப் நண்பர் கேட்டார், அதாவது கோள்களை நம்மளை கட்டுப்படுத்துதாமில்ல ஜே அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா யோசிச்சு பாருங்கள், கோள்கள் நம்மளை சுற்றுதா, நம்ம கோள்களை சுற்றுறோமா? ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம ஒரு இடத்துல தான் இருக்குது, கோள்கள் தான் நமக்காக சுற்றுது. ஆனால் இது தெரியாமல் கோள்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுது, ஜூபிட்டர் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறாரு, செவ்வாய் இப்படி கண்ட்ரோல், எல்லாருமே நமக்காக படைக்கப்பட்டது. இந்த பிரபஞ்சமே நமக்காக படைக்கப்பட்டது தான். நம்ம இந்த பிரபஞ்சத்தில் நடுவில் அழகாக ஒரு சென்டர் தான். நம்ம மைண்டாக இருந்தாலும் சரி, நம்ம தியான ஸ்டேட்டில் போயிட்டு சுழுமனையில் இருந்தாலும் சரி, we can control this universe what we want. நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளால் நம்ம வேண்டியதை நம்மளால் எடுத்துக்க முடியும். இந்த பிரபஞ்சத்திலேருந்து அவ்வளவு சுதந்திரம் இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், சிறைப்பட்டு இருக்கிறோம். சாதாரண ஒரு வீட்டில் ஒருத்தர் வாழ்கிறான்னா ஒன்றும் மனைவிக்கு சிறைப்பட்டாலும் மனைவி கணவனுக்கு சிறைப்படுது, குழந்தை தாய்க்கு சிறைப்படுது. வரிசை ஒவ்வொருத்தரும் பார்த்தாங்கன்னா, இல்லைன்னா ஒருத்தவங்க ஒரு ஃபேமிலி இன்னொரு ஃபேமிலி, அதாவது உற்றார் உறவினர்னு சொல்லிட்டு இன்னொரு ஃபேமிலி கட்டுப்படுத்துது, இல்லை சமுதாயம் கட்டுப்படுத்துது, இல்லை ஜாதி மதம் மொழி இனம் நாடு இப்படி எல்லாம், இது எல்லாமே கட்டுப்படுத்த நம்ம நினச்சிக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே நம்ம தான் இது, நம்ம இந்த நாட்டுக்காரன், இந்த மொழிக்காரன், இந்த இனத்துக்காரன், நமக்குள்ளேயே நம்மளை ஒன்று வளர்த்துக்கிட்டு நம்மளே நம்ம சிறைப்பட்டு இருக்கிறோமா, இல்லை அவைகள் நம்மளை சிறைப்படுத்துதா? ஒரு நிமிஷமாதும் சிந்திச்சுக்கிறோமா? அந்த சிறைக்குள்ள இருந்துக்கிட்டு நம்ம என்னென்னமோ பண்ணுறோம். சின்ன வயசில் நல்லா சொல்லிக் கொடுத்தாங்க, தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா. நம்ம தலை நிமிர்ந்து இப்போ நிற்கிறது அப்படி நிற்கிறோமா, இல்லை நம்மளுடைய திறமைகளால் நிற்கிறோமா? ஒரு தடவை நல்லாவே யோசிச்சு பாருங்கள். அதுக்கடுத்து பாருங்களேன், நம்ம எல்லா மக்களையும் ஒரு இனம் அல்லது ஒரு ஜாதி ஒரு மதத்தில் கொண்டு போடுறாங்க. போட்டு நம்ம இந்த மதத்துக்காரன், இந்த இனத்துக்காரன், இந்த ஜாதிக்காரன் நினச்சா அங்கே நம்ம கேரக்டர் என்னாச்சு? நம்மளுடைய உண்மையான அன்பு, நம்ம எல்லாத்தையும் நேசிக்கிற தன்மை, நம்ம மனிதன் அப்படிங்கிற எல்லாமே மதம் என்ன பண்ணுறோம், ஒன்று அந்த ஜாதியாக மாறுறோம், அல்ல அந்த மதமாக மாறுறோம், அல்ல அந்த உடக்காரனாக மாறுறோம், அந்த நாட்டுக்காரனாக மாறுறோம். ஸோ நம்மளுடைய சுயம், நம்மக்கிட்ட உள்ள திறமைகள், நம்மக்கிட்ட உள்ள அந்த அன்பு, அந்த பரவசம் எல்லாமே இங்கே மறைஞ்சு போகுது. ஏன்னா நம்ம கேரக்டரை விட்டுட்டு நம்ம அந்த கேரக்டருக்கு மாறுறோம். சில ரகசியங்களை நம்ம சொல்ல போகிறேன். அதாவது உணர்வு இருக்கிற வரைக்கும் தான் மனிதன், உணர்வு இல்லை அப்படின்னு சொல்லிட்டா அவன் மனிதனும் இல்லை, அவன் உயிருள்ள ஒரு பொருளும் இல்லை. அதுதான் உண்மை. ஆனால் நம்ம உணர்வு உள்ள காலத்திலேயே நம்மளாம் இல்லை, நம்ம சொந்த உணர்வுகள் இல்லை. அப்போ நாம் அப்போ உயிரோடு இல்லை, ஏதோ ஒரு இடத்துல நம்மளை பறி கொடுத்துட்டோம். அவன் பார்த்திங்கன்னா அந்த சந்திரன் நம்ம சொல்கிறோம் பாருங்களேன், சந்திரன் தான் ஆக்சுவலாக உணர்வு. சந்திரனுக்கு அடுத்து வருது ஜீவன். ஜீவன்கிறது அது என்ன பண்ணால் ஈர்க்கக்கூடிய சக்தி, வெளியில் உள்ளதை இந்த மெமரிஷிப் மாதிரி வெளியில் உள்ளதை உள்ளே ஏற்றி அது பதிவு பண்ணிக்கணும். ஆனால் சந்திரன்ட்டு ஏற்கனவே அந்த பதிவுகள் பூரா இருக்கும். இப்போ நம்ம உடம்புல மூளையை எடுத்தோம் அப்படின்னு சொன்னால், மூளைக்குள்ள உள்ளது லெண்டிஃபார்ம் நியூக்ளியஸ் சந்திரன். அடுத்து நம்ம உடம்பு ஃபுல்லாக நம்ம ஜீவத்துகள்கள் பரவி இருக்குது. நம்ம சொன்ன சிஎஸ்எஃப், அது நம்மளுடைய நரம்பு சிஸ்டத்தில், பாடியில் எல்லா இடத்துலையுமே அந்த சந்திரனுடைய துகள்கள் ஜீவ துகள்களாக மாதிரி, அதாவது குழந்தை மாதிரி பாரு உடம்பு ஃபுல்லாக பரவி இருக்குது. அப்போது நம்மள்கிட்ட மொத்தமாக இந்த பிரபஞ்சத்தை பற்றி கற்பனை பண்ண முடியும். இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குதுன்னு நம்ம பண்ண முடியும். ஏன்னா நம்ம தான் சந்திரன் மூளைக்குள்ளே இருந்தால். ஆனால் இதே உடம்புல இருந்தால் ஒரு உணர்வில் மாறிடும். எந்த மாதிரி உணர்வில் மாறுறோம்?
இப்போ நம்ம உடம்புக்குள்ள பஞ்சபூதங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நெருப்பு இருந்தால் நமக்கு வந்து நம்ம ரொம்ப சூடாக இருக்கும், நீர் இருந்தால் நம்ம குளிராக இருப்போம், காற்று இருந்தால் நம்ம இயங்குவோம். அப்போது இந்த ஜீவத்துகள்கள் என்ன பண்ணுதுன்னா அந்த கேரக்டர்களை உள்ளே வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி இயக்குது. ஆனால் நம்மக்கிட்ட சந்திரன்கிற ஒன்று உள்ள மண்டைக்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் இந்த நீரையும் கட்டுப்படுத்த முடியும், நெருப்பையும் கட்டுப்படுத்த முடியும், காற்றை. இப்போ பாருங்களேன், ஃபேனு நம்ம வந்து நம்ம ஃபேன் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காற்றை கட்டுப்படுத்துகிறோம். ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நீரை கட்டுப்படுத்தி இருக்கிறோம். ஆகாயத்தை கூட கட்டுப்படுத்துகிறோம், வேக்யூம் யூஸ் பண்ணி நம்ம ஆகாயத்தை கூட கட்டுப்படுத்துகிறோம். இப்படி 5 பஞ்சபூதங்களையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தி தான் வச்சுருக்கோம். மனிதன் தான் கட்டுப்படுத்தி வச்சுருக்கான், அது நம்மளை கட்டுப்படுத்தவே இல்லை. இதே மாதிரி தான் இந்த மொத்த பிரபஞ்சத்துலேயும் நம்ம தான் சந்திரன். ஏன்னா சந்திரனை சுற்றி அவன் தான் சந்திரனுங்கிறது தான். இப்போ நம்ம ஒருத்தர் மனிதன் பிறக்கிறான்னா அவன் ராசியை ஒன்று சொல்கிறாங்கன்னா சந்திரன் அடிப்படையாக வச்சு தான். இந்த சந்திரன் எங்கே போய் நிற்குதோ அதுதான் நம்ம ராசி. அப்படிங்கிறப்போ நம்ம இங்கே வேணால் நம்ம நின்றுக்கலாம், ஏன்னா நம்ம தான் சந்திரன். ஆனால் அது தெரியாமல் நான் இந்த ராசிக்கு கட்டுப்பட்டவேன், நான் அந்த ராசி கட்டுப்பட்டுவேன் இப்படி அது சொல்லி நம்ம மண்டைகள் கழுவி உள்ளே ஏற்றிடுறாங்க. நல்லா ஏற்றுட்டா அப்போ என்ன செய்ய முடியும்? அதுதான் நம்ம வாழ்க்கைன்னு நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை மீறி யோசிங்க, கொஞ்சம் மாற்றி யோசிங்க. நம்ம வாழ்கிறப்பவே நம்ம உணர்வு நிலை இல்லை, நாமளாக இல்லை. நம்ம இந்த சிறையிலேருந்து விடுபடணும்னா ஒன்றும் விடுபடணும். குடும்பத்துக்குள்ளே, அதாவது வீட்டை விட்டு வெளியில் போகிறதில்ல, அவங்களுடைய அந்த ஆட்களுடைய மனசுலேருந்து நம்ம விடுபடணும் முதல்ல. அப்போ நம்ம யார் முதல்ல தேடணும், நம்மளை யார் மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த பிரபஞ்சம் நமக்கு அடிமை, இந்த கோள்கள் நமக்கு அடிமை, இந்த சுற்றி உள்ள பஞ்சபூதங்கள் நமக்கு அடிமை. இது எல்லாத்துக்குமே முறை இருக்குது, தியான மெத்தட் இருக்குது, பயிற்சிகள் இருக்குது, சரயோக பயிற்சி இருக்குது. அதாவது நம்ம வந்து நாலேஜ் நம்ம வளர்த்துக்கினா எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ளே இருக்குது. அதெல்லாம் நாங்கள் எடுக்க தான் செய்கிறோம், தனித்தனி எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த சப்ஜெக்ட்லாம் தனித்தனியாக எடுத்துக்கிட்டு தான் இருக்கணும். ஆனால் சொல்ல வரேன் உங்களுக்கு, எல்லாராலையும் எல்லாமே முடியும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அதுக்கு சில பேருக்கு இது செஞ்சால் நடக்குமா நடக்காது, அந்த வேறு. ஆரம்பத்துலேயே அவன் வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்குள்ளே உள்ளே போயிடுறான். முதல்ல உங்களை நம்புங்க, நீங்கள் யாருன்னு நினைங்க. இந்த பிரபஞ்சமே நமது கண்ட்ரோல், நமக்கு என்ன வேணுமோ நமக்குள்ளதை நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். காசு இருந்தால் உண்மையாகவே செலவழிச்ச முடியும். உற்றார் வந்து அவங்களோட உண்மையாகவே சந்தோஷமாக இருக்க முடியும். டூப்ளிகேட்டட் உற்றார் வாழணும் அவசியமே இல்லை, அந்த கூட்டத்தில் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை. பிடிக்கதா இருங்க, பிடிக்கலையா வெளியில் வாங்க. நிறைய இயற்கை இருக்குது, எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம அதை விட்டுட்டு நான் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன், என் விதி இப்படித்தான், என் தலைவிதி இப்படி மாறி போச்சு, இந்த மாதிரி நிறைய படித்தவங்களே 60 வயசு ஆகிடுது, 65 வயசு ஆகிடுது. அப்போவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னை பற்றி இந்த மாதிரி நினச்சி குழம்புறாங்க. சிறையிலேருந்து வெளியில் வாங்க. நம்ம முதல்ல நம்ம உடம்புங்கிற சிறைக்குள்ளே இருக்கிறோம், அப்புறம் உயிருங்கிற சிறைக்குள்ளே இருக்கிறோம், அப்புறம் மனம் என்கிற சிறைக்குள்ளே இருக்கிறோம், அப்புறம் அறிவுங்கிற சிறைக்குள்ளே இருக்கிறோம், அப்புறம் நம்முடைய ஆத்மா மற்ற எல்லா விஷயங்கிற சிறைக்குள்ளே, இப்படியே வரிசையாக பல சிறைக்குள்ளே நம்ம இருக்கிறோம். இத்தனை சிறையை நீங்கள் கழிச்சு போனால் எத்தனை பிறப்பெடுக்கணும்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. சிம்பிள், ஒரே கான்சன்ட்ரேஷனில் இந்த எல்லா சிறைகளையும் உடைச்சு நம்மளால் வெளியேற முடியும். நீங்கள் ரெடினா நானும் ரெடி, எல்லாரையும் அழைத்து செல்ல ரெடி. உண்மைக்குள்ள, உண்மையான பிரபஞ்சத்துக்குள்ள, உங்களுக்குள்ள, எனக்குள்ள, நமக்குள்ள நாமே பயணிச்சு இந்த பிரபஞ்சத்தை பார்க்குறப்போ இது எவ்வளோ அழகான பிரபஞ்சம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.